நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 54. மறுநாள் காலை நீராடச் செல்கையில் கசனை கண்டதுமே முனிவர்களின் மைந்தர்களும் மாணவர்களும் முகம் திருப்பி விலகிச் சென்றனர். அவர்களை நோக்கி சிரித்தபடி தனக்குள் ஏதோ பாடலை முனகியபடி சென்று ஓடையில் இறங்கி அவன் நீராடினான். அப்படித்துறையிலேயே எவரும் இறங்கவில்லை. நீந்தி சென்று ஓர் அல்லி மலரை பறித்து கொண்டு கரையேறினான். ஈரம் வழிந்த உடலுடன் சென்று சுக்கிரரின் அரைவாயிலை அடைந்து படிமேல் அதை வைத்து நெற்றியால் அதை வணங்கிவிட்டு தன் குடிலுக்கு மீண்டான். அவன் நீராடி சென்று மறைவது வரை ஒரு சொல்லும் உரைக்காமல் அவர்கள் அனைவரும் அவனையே நோக்கி இருந்தனர். அப்போது அவன் அழகை என்று எவரும் எதையும் எண்ணவில்லை. நின்றிருக்கையில் அழகர்கள், அசைகையில் அழகர்கள் அல்ல. அசைவில் அழகர்கள், பேசுகையில் அழகிழப்பர். எப்போதும் எந்நிலையிலும் அழகன் என்று ஒருவன் அமையக்கூடுமென அப்போதே அறிந்தனர். ஆனால் அதை குறித்து தங்களுக்குள் பேசிக்கொள்ள எவரும் விரும்பவில்லை. சொல்லின்றி நீரில் இறங்கி மூழ்கி எழுந்தார்கள். வழக்கமாக சிரிப்பும் பேச்சும் சிறு பூசல்களும் ஒலிக்கும் படித்துறைகளில் அலைகளின் ஓசை மட்டுமே எழுந்தது. அச்சொல்லின்மை உறுத்தவே அவர்களில் ஒருவன் மிக எளிய அன்றாட செயல் குறித்து ஏதோ சொன்னான். அதை பிரிதொருவன் மறுக்க இருவர் அதில் கருத்து சொல்ல தங்களை தங்களிடமிருந்தே மறைத்து கொள்ளும் பொருட்டு அச்சொல்லாடலை நாவால் தட்டி தட்டி முன்னெடுத்து சென்று காற்றில் நிலைநிறுத்தினர். அழகியவன் நம்மை கவர்கிறான், அதனாலேயே அவன் அஞ்சத்தக்கவன் என அந்த திரையை கிழித்து ஒருவன் சொன்னான். நம் சித்தத்தை நம்மை அறியாமல் எடுத்துக்கொள்ளும் எதுவும் நம்மிடமிருந்து எதையோ கைப்பற்றுகிறது. மீண்டும் சொல்லவிந்து அவர்கள் விழிமின்கள் மட்டும் என்றாயினர். சுக்கிரரின் வகுப்புகளில் அவன் அமர்ந்தபோது அவன் அருகே எவரும் அமரவில்லை. அவனை கண்டதுமே முகம் மலர்ந்த சுக்கிரர் எப்போதும் முதற் சொல்லை அவனை நோக்கியே தொடங்கினார். பின்னர் அச்சொற்களின் அனல் தன் விழிகளில் பற்றி கொள்ள அங்கிருக்கும் அனைவரையும் மறந்து அதில் நின்றாடி விண் தாவி எழுந்து வெளியென்றானார். அவர்கள் அவனை மறந்து அவருடன் சென்றனர். மீண்டும் இடமுணர்ந்து எழுந்து விலகுகையில் அவனை தவிர்த்தனர். அவர் அளித்த சொற்களின் வெம்மை விழிகளில் நிறைந்திருக்க பல மடங்கு எடை கொண்டவனாக அவன் தனித்து நடந்து சென்றான். அவனை விழி நோக்காது உடல் நோக்கியவர்களாக சிறு குழுக்களாக அவனை தொடர்ந்து சென்றனர். ஆனால் அவன் அழகு அனைவரையும் வென்று கொண்டிருப்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்தனர். அவனை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவன் செய்யும் முதற் பிறழ்வை கண்டடைய வேண்டுமென்றும் அதை கொண்டே அவனை அங்கிருந்து விலக்க வேண்டுமென்றும் ஒவ்வொருவரும் உறுதி கொண்டிருந்தனர். அது அவன் அழகை கூர்ந்து நோக்குவதற்காக அவர்கள் அணிந்து கொண்ட நடிப்பென்பதை அவர்களே அறிந்தும் இருந்தனர். எப்போதோ ஒருவர் பொருந்தாமையால் உந்தி நிற்கும் ஒரு கூற்றை உரைக்கையில் அதன் உள்ளடக்கம் அவனே என அறிந்து தாங்கள் சொல்லும் ஒவ்வொன்றிலும் அவனை பற்றிய உட்குறிப்பு இருப்பதை உணர்ந்தனர். அழகுக்கும் விழிகளுக்கும் விலக்க ஒண்ணா ஒப்பந்தம் ஒன்று உள்ளது என்றார் சுஷமர். அவனை நோக்காமல் இருக்க இங்கு எவராலும் இயலாது. அதை எண்ணி நாணியே நாம் நம்மை திருப்பிக் கொள்கிறோம். பெண்கள் ஓர விழியால் அவனை நோக்கி தனிமையில் உளவிழியால் மீட்டெடுத்து நோக்கி மகிழ்ந்தனர். கற்பனையால் வண்ணம் தொட்டு தொட்டு முழுமை செய்தனர். ஆண்கள் அவனை எண்ணாமல் இருக்க முயன்று எண்ணத்தில் அவனே எழுவதைக் கண்டு எரிச்சலுடன் நோக்கி எண்ணீராமல் தன்னை மறந்தனர். மலர்களுக்கு மட்டுமே உரிய முழுமை கொண்டிருந்தது அவன் உடல். அழகு அனைத்து பொருட்களிலும் எழுந்துள்ளது. அழகிற்கென்று மட்டுமே அமைந்தது மலர் மட்டுமே என்றார் சத்வர். படைத்து படைத்து சலித்த பல்லாயிரம் கோடி மானுட உடல்களில் ஒன்றில் மட்டும் பிரம்மன் தன் மகிழ்ச்சியை பொறித்தனுப்புகிறான். செல்லும் இடங்களெங்கும் அவர்கள் உவகையே நிறைக்கிறார்கள். கிருதர், நமது மாணவர்கள் அவன் மேல் பொறாமை கொள்ள கூடும் என்றார். சத்வர் நகைத்து, இல்லை, தங்களைப் போல் இருந்தும் தங்களை விட ஒருபடி மேலாக சென்றவர்கள் மீதுதான் மானுடர் பொறாமை கொள்கிறார்கள். அவன் அழகு தெய்வங்களுக்குரிய முழுமை கொண்டது. எப்போதும் அதை தாங்கள் அடையப் போவதில்லை என்று அனைவரும் அறிவர். இளையவரே, மானுடர் எதை கண்டு பொறாமைப்படுகிறார்கள்? சற்று விழைந்திருந்தால், சற்று முயன்றிருந்தால், சற்று நல்லொழி இருந்தால் தாங்களும் அடைந்திருக்க கூடும் என எண்ணுவனவற்றின் மீதே. கிருதர்,
ஆனால் ஒவ்வொருவரும் உள்ளூர அவனை விரும்புகிறார்கள் என்று தோன்றுகிறது என்றார். சத்வர், ஆம், அழகை விரும்பாத எவர் இருக்கிறார்கள்? மலர்களை நின்று நோக்குபவர்கள் குறைவு. ஆனால் அழகெனும் போது மலரே நினைவு வருகிறது. மலர் ஒன்று எதிரில் வந்தால் அறியாது முகம் மலர்கிறது. மண்ணிலுள்ள விழிகள் அனைத்தும் அழகை அறியும். விழிகள் மலர்களை நோக்கி நோக்கி மலர்களைப் போல் ஆனவை என தொல்கவிதை சொல்வதுண்டு என்றார். அவர்கள் ஏடு நறுக்கி கொண்டிருந்தனர். சூழ எவரும் இல்லாமையால் நிலை விட்டு உரை கொண்டனர். அத்தனை பேர் அவன் மேல் காதல் கொள்கிறார்களா என்ன என்று கிருதர் கேட்டார். பெண்கள் தங்கள் ஆழ்கனவுகளில் நிகரற்ற பேரழகிகளாகி அவனை அடைகிறார்கள். ஆண்கள் பேரழகர்களாக மாறி அவன் என நடிக்கிறார்கள். ஆணுக்குள் அமைந்த பெண் அவனிடம் காதல் கொள்கிறாள். பெண்ணுக்குள் அமைந்த ஆண் அவனுக்கு தோழனாகிறான். இளையவரே, மானுடன் ஊனுடல் கொண்டு இங்கு வாழ்வது ஒரு சிறு வாழ்வே. உள்ளம் பெருகி அவர்கள் வாழும் முடிவிலா கோடி உலகங்கள் இங்கு உள்ளன. நாம் கொண்ட நல்லூழால் அவை எடையிலாதுள்ளன. எடை கொண்டிருந்தன என்றால் இப்புவி தாங்கும் ஆமைகள் என்றோ நசுங்கி கூழாகிவிட்டிருக்கும் என்று சத்வர் நகைத்தார். எந்த கணத்தில் அவர்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது எவருமே அறிந்திராத ஒன்றாக இருந்தது. ஆனால் ஒவ்வொருவரும் மேலும் மேலும் கூர்கொண்டு அந்த முனை நோக்கியே வந்து கொண்டிருந்தனர். தேவயானியும் அவனும் கொண்ட காதலை அறியாத எவரும் அங்கிருக்கவில்லை. அக்காதலை அவர்கள் ஒவ்வொருவரும் கொண்ட ஆழ்கனவுகளில் தங்களுள் நடித்தனர். அதனூடாக அவர்கள் அறிந்த அளவுக்கே அனைவரும் அக்காதலை அறிந்திருந்தனர். கசன் முன் அத்தனை பெண்களும் தேவயானி என்றாயினர். அத்தனை ஆண்களும் அவனென்றாயினர். மெல்ல மெல்லிய புன்னகைகள் அவனுக்கு அளிக்கப்பட்டன. கல்வி அவையில் அவன் எழுத்தாணிக்காக துழாவினான் என்றால் எவரோ ஒருவர் அதை எடுத்து அவனுக்கு அளித்தார். பசியுடன் அடுமனைக்கு அவன் சென்றால் எவரோ எழுந்து கலத்தை நன்கு கழுவி அவன் கையில் அளித்தனர். ஒற்றை சொற்கள் எழுந்தன. பின் அவை தங்கள் உடன் பிறந்தாரை பெருக்கிக் கொண்டன. எளிய குறிப்புகள் வழியாக உரையாடல் தொடங்கியது. முதல் நகையாட்டு எழுந்ததுமே அனைத்து அணைகளும் உடைந்தன. சிரிப்பும் பகடியும் இன்றி அவனிடம் எவரும் பேசாமலாயினர். பெண்கள் மறைமுகமாக தேவயானியை சொல்லி அவனை களியாடினர். ஒவ்வொன்றையும் அவன் முழுமையுடன் செய்தான். வேள்வி போல், நடனம் போல் அவன் அசைவுகள் இருந்தன. அதனாலேயே அவை பெண்மை சாயல் கொண்டிருந்தன. அதை சொல்லியே அவனை சீண்டினர் பெண்கள். இளைஞர் அவனிடம் சொல்லாடுவதற்கென்று பேசு பொருட்களை கண்டடைந்தனர். அன்று கற்றவற்றை, அவற்றை கடந்து செல்லும் உய்த்துணரல்களை, சூழ்ந்துள்ள காட்டை, வெயிலை, பனியை. ஆனால் அசுரரும் தேவரும் கொண்ட நில்லா போரை பற்றி ஒரு சொல்லும் அவர்கள் நாவில் எழவில்லை. ஒவ்வொரு உரையாடலுக்கு பின்னும் மேலும் அவனை நெருங்க முனைந்தனர். ஒவ்வொருவரும் அவனை தொட விழைந்தனர். செல்வோம் என அவன் கையை தொட்டனர் தோழர். இங்கு நோக்குக என்று அவன் தோளை தட்டினர். என்ன செய்கிறாய், என்ன செய்கிறாய் என்று அவன் தோள்களில் கையூன்றினர். முதியவர் நீடூழி வாழ்க என அவன் தலையை தொட்டனர். மூதன்னையர் மட்டும் எந்த தயக்கமும் இன்றி அவனை அணுகி இரு கன்னங்களை தொட்டு வருடி, காமதேவன் போல் இருக்கிறாய் மைந்தா என்றனர். அவன் கைகளை எடுத்து தங்கள் கன்னங்களிலும் கைகளிலும் வைத்து நீடூழி வாழ்க என்று வாழ்த்தினர். அப்போது விழி திகழ அகன்று நின்ற இளைய பெண்டிர் அம்மூதன்னையருக்குள் புகுந்து கொண்டு தாங்களும் அவனை வாழ்த்தினர். அவர்களின் கனவுகளில் அவன் மேலும் பெருகி நிறைந்தான். தனிமையில் இருக்கையில் அவன் மேல் உதிர்ந்த மலர்கள் அப்பெண்டிரே என அவன் அறிந்திருக்கவில்லை. ஓடையில் நீராடுகையில் அவன் உடலை உரசி சென்ற ஒளிமிக்க மீன்கள் எவரென்று அவன் உள்ளம் உணர்ந்திருக்கவில்லை. காற்றென வந்து அவன் குழல் கலைத்தனர். ஈர மண்ணென அவன் கால் கீழ் குழைந்தனர். சிட்டுக்குருவி என நாணம் தடுக்க தத்தி தத்தி அவனை அணுகி மிரண்டெழுந்து மீண்டும் விலகினர். வண்ணச்சிறகுள்ள பறவை என அவன் முன் தங்களை விரித்து வைத்தனர். அவன் முன் இலை தெரியாது பூத்த கொன்ற என்றாயினர். அப்பெண்கள் அனைவரிலும் தேவயானி 100 விழிகளாக எழுந்து அவனை சூழ்ந்திருந்தாள். அவள் கொண்ட ஆணவம் அக்காதலை முற்றிலும் மறைத்து இறுகிய முகம் சூட வைத்தது. குறுகிய ஒற்றை சொற்களை மட்டுமே அவனுக்கு அளிக்க அவளால் இயன்றது. அவன் முன் வருகையில் தலை நிமிர்த்து நீள் குழல் புரிகள் அலைக்க அவள் நடந்தாள். சொல் சொல் என சிலம்பின கால் நகைகள்.
இனி இனி என ஒலித்தன வளையல்கள். அவன் முன் அமர்ந்திருக்கையில் உடல் அவனை நோக்கி திரும்பி முகம் பிரிதொரு திசை நோக்க அமைந்தாள். அவன் கேட்க பிறருடன் உரையாடுகையில் அவள் குரல் இனிமையுடன் வலுத்தெழுந்தது. அவனுடன் உரையாடுகையில் தாழ்ந்து தனக்குள் என முழங்கியது. அவனோ ஆசிரியரின் மகள் என்னும் நிலையிலேயே அவளை அணுகினான். எப்பெண்டிரையும் நோக்கும் அதே விழிகளையே அவளுக்கும் அளித்தான். நலம் உசாவினான். நன்று சொல்லி வாழ்த்தினான். அன்றாட நிகழ்வுகளை உரைத்தான். எல்லை கடக்காது நகையாடினான். ஒருபோதும் கடக்கவில்லை. அதுவே அவள் தன் சொல்லாலும் விழியாலும் வேண்டியதென்றாலும் அம்முறைமை சொல்லாடலுக்கு பின் ஒவ்வொரு முறையும் சேண்டப்பட்டாள். சினம் கொண்டு பற்களை கடித்தபடி மட்டுமே அவன் முன்னிருந்து அகன்றாள். தனிமையில் இருக்கையில் அவள் உள்ளெழுந்த இளங்கண்ணி ஐயமும் ஏக்கமும் கொண்டு தவித்தாள். தன் அழகும் நெகிழ்வும் அவனுள் சென்று பதியவில்லை போலும் என ஐயுற்றாள். இல்லையேல் அவன் விழிகளிலும் சொற்களிலும் அத்தனை விளக்கம் எப்படி வந்தது? பெண்ணுக்கு முன் அப்படி முற்றிலும் நடிக்க இயலுமா? இல்லை இல்லை என்று அவள் உள்ளம் சொல்லிக் கொண்டிருந்தது. அவனுள் வாழ்கிறேன் நான், ஐயமே இல்லை. ஆனால் மறுகணமே அது தன் விளைவு காட்டும் மாயம்தானா என்று எழுந்த ஐயத்திலிருந்து அவளால் விடுபடவும் முடியவில்லை. இக்கணம் இது, மறுகணம் அது என்னும் ஓயா ஊசலாட்டத்தில் திருங்கு குடுமி உரசி அனல் கொண்டு உருகி தவித்தது. இரவில் விழித்து கொள்கையில் அவ்வெண்ணம் எழுந்து அனல் கொண்டு நின்று தவித்தது. முருகி முருகி உட்டனம் கொண்டு மறுபொறி சுழன்று தளர்ந்து சோர்ந்து கண்ணீர் நிறைந்து இரு கண்ணங்களிலும் வழிந்து காதுகளை அடைய விசும்பலை அடக்கி இருட்டுக்குள் படுத்திருந்தாள். வெறி கொண்டெழுந்தோடி வாயிலை திறந்து முற்றத்தை கடந்து அவன் குடில் வாயிலை திறந்து உள்ளே சென்று அவன் அருகே அமர்ந்து தலைமயிரை பற்றி தூக்கி உலுக்கியபடி, சொல், நான் உனக்கு எவள் என்று கூவ வேண்டும் என்று விழைந்தாள். ஒருபோதும் நிகழாத அதை 1000 முறை நடித்துச் சலித்தாள். ஒவ்வொரு முறையும் அவ்வெண்ணம் எழுகையில் உடல் பதறும் மறைமுக உவகைக்கு ஆளானாள். தன் விழிகளால் அவன் இறைஞ்ச வேண்டும். தன் இறங்கும் சொற்களை அவள் காலடியில் வைத்து கோர வேண்டும். முற்றிலும் காதல் என்றாகி உருகி தன் முன் நின்றிருக்க வேண்டும். தன்னிடம் அவன் காதல் சொல்லும் காட்சிகளை மீண்டும் மீண்டும் கற்பனையில் நிகழ்த்தி கொண்டிருப்பதே அவள் நாட்களை அமைத்தது. தனித்திருக்கும் அவளை அணுகி தயங்கி நின்று விழி தூக்கி என்ன என்று அவள் கேட்க, என்னை கொல்லாதே, உன் சொல்லின்றி ஒரு கணமும் உயிர் வாழேன் என்றான். நீராடி சுனை விட்டெழுந்து வருகையில் அவளை சோலையில் மறித்து, உன் அழகு என்னை பித்தனாக்குகிறது, இப்புவியில் பிரிதொன்றும் வேண்டேன் என்றான். இரவின் துயிலின் போது அவள் குடிலின் சிறு சாளரத்தருகே வந்து இரவெல்லாம் நின்று அவள் மென் துயில் விழிப்பில் கேட்கும்படி நீள் மூச்செறிந்தான். எழுந்து நோக்கிய அவளிடம், குலம் வேண்டேன், குடிநாடேன், உற்றார் சேரேன், உன் அருகொன்றே போதும், எங்கும் செல்வேன், எவ்விழ்விற்கும் சித்தமாவேன், உன் சொல்லொன்றே வேண்டும், மன்று நிற்பேன், மடலூர்வேன், பிரிதொன்றும் தேரேன், உயிர் விடுவேன், கடுநருகில் உழலவும் ஒருங்குவேன் என்றான். ஒவ்வொரு கற்பனைக்கு பின்னரும், என்ன இது, எத்தனையோ முறை கூத்திலும் காவியத்திலும் கண்டது என்று அவளே ஏளனத்துடன் எண்ணிக்கொண்டாள். மீண்டும் மீண்டும் அதற்குள் வந்து கொண்டும் இருந்தாள். எப்போதோ ஒரு முறை, என்ன அலைக்கழிவு இது, இரும்பு சிலை என்று இங்கிருந்தவள்தானா நான்? நீர்ப்பாவை நெளிவென எப்போது மாறினேன்? இத்தனை எளிதாக ஓர் ஆண் முன் தோற்கக்கூடியவளா? இதுதான் என்றும் நிகழ்கிறதா என்று தன்னை கேட்டுக்கொண்டாள். தோற்பது இவனிடம் அல்ல, காமத்திடம். அது பிரிதெங்கும் இல்லை, என்னுள் எழுந்துள்ளது. சிலையில் எழுந்த தெய்வத்திடம் சிலை தோற்கலாகாத என்ன? அவன் முன் செல்லும் போது தருக்கி நிமிர வேண்டும் என ஒவ்வொரு முறையும் அவள் எண்ணுவாள். ஆனால் செயற்கையான மிடுக்காக அது மாறும். அந்த நடையும் தோற்றமும் பழக்கமற்றவை என்பதனால் ஏதோ ஒன்று பிழையென்று ஆகும். கால் தடுக்கும், கைகளிலிருந்து ஏதோ ஒன்று நழுவும், எங்காவது தோள் இடித்து கொள்ளும். அது அவனை திரும்பி பார்க்கச் செய்யும். பின்னர் எண்ணிக்கொண்டாள், அது அவனை திரும்ப செய்ய வேண்டும் என்றே, தன்னுள் வாழும் பிரிதொன்று ஆற்றும் சூழ்ச்சியா என. தெய்வங்களே, மூதன்னையரே, எத்தனை பேரின் கலவை நான்! என்னென்ன சேர்ந்து சமைத்தது என் உள்ளம்! ஒரே தருணத்தில் எத்தனை களங்களில் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். வேங்கைகள் அவனிடம் பூனைக்குட்டிகள் என்றாவதை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். காட்டுக்குள் சென்ற அவனுக்காக காத்து அவை குருநிலையின் எல்லையில் அமர்ந்திருந்தன.
அவன் வந்ததுமே செல்ல முனகளுடன் தாவி அவனை நோக்கி ஓடி எழுந்து கைவிரித்து அவனை அணைத்து கொண்டன. சுழன்று சுழன்று அவன் உடலை உரசி முத்தமிட்டன. என்ன செய்வதென்றறியாமல் பாய்ந்து ஓடி விலகி செவி பின்னுக்கு சரித்து உடல் முடி காற்றில் அலைப்பாய கால்கள் ஒலிக்க அவனை நோக்கி பாய்ந்து வந்தன. அவனுக்கும் அவற்றுக்குமான உறவு குருநிலையிலேயே பேச்சென்றாகியது. அவனை கண்டதுமே வால் தூக்கி கால் பரப்பி உடல் குழைத்து கொஞ்சி அணுகும் வேங்கைகளைக் கண்டு பெண்கள் வாய்ப்பொத்தி விழியொளிர நகைத்தனர். அவற்றின் கழுத்தையும் தலையையும் அவன் வருடி கொடுக்கையில் அவன் உடலில் தங்கள் உடல் சேர்த்து அவை நழுவிச் சுழல்கையில் ஆண்கள் முகங்களை இறுக்கி புன்னகையை கண்களில் மட்டுமே மின்னவிட்டனர். அவனுடன் விளையாடி கொண்டிருக்கையில் எங்கோ அவள் குரல் கேட்டு செவி திருப்பி மனம் கூர்ந்து தாவி அவளிடம் ஓடி பாய்ந்து அவள் உடலில் பற்றி ஏறி அவள் முகத்தில் முத்தமிட்டு தோளில் தலை வைத்து இடை பற்றி அணைத்து அவளை நிலை தடுமாற வைத்து அவை குலவின. மெல்ல அவற்றின் நடத்தையில் ஒரு மாறுதல் நிகழ்வதை அவள் கண்டாள். அவளிடம் சிறு குருளைகள் போலவே நடந்து கொண்டிருந்த அவை ஆண்மை மிடுக்கு கொள்ளலாயின. விழிகள் நிலைத்து கூர்ந்து நோக்க எண்ணி எடுத்து மெல்ல வைக்கும் கால்களுடன் நீட்டப்பட்ட வாள்களுடன் அவளை நோக்கி வந்தன. அவள் அருகே அவளை நோக்காமல் தலை நிமிர்ந்து படுத்து கொண்டன. அவள் அருகே அயலவர் எவர் வந்தாலும் தோல்வாரை சுண்டுவது போன்ற மெல்லிய ஒலி எழுப்பி உருமின. அவ்வொலியில் இருந்த எச்சரிக்கையை அத்தனை பேரும் அக்கணமே உணர்ந்து அஞ்சி விலகினர். இரவில் அவள் குடிலுக்கு வெளியே அவை ஒளிரும் விழிகளுடன் படுத்திருந்தன. விழிப்பு கொண்டு அவள் மஞ்சத்திலிருந்து மிக மெல்ல காலடி எடுத்து வைத்தாலும் கூட அந்த ஒலி கேட்டு மெல்லிய உருமலுடன் அவற்றில் ஒன்று எழுந்து சாளரத்தினூடாக அவளை நோக்கியது. அவள் சோலையில் தனித்திருக்கையில் அவளை அணுகாமல் நோக்காமல், ஆனால் அவளுடன் என அவை சூழ்ந்து படுத்து பிரிதெதையோ செய்து கொண்டிருந்தன. பூச்சிகளை விரட்டியும் கை நகங்களையும் விலாவையும் நக்கி தூய்மை செய்தும் சிறு கற்களை கைகளால் உருட்டி விளையாடியும் அவளை அறியாதவையாக இருந்தன. அவள் அழைத்தால் ஒரு கணம் கழித்தே அவை எழுந்து அருகே வந்தன. வாளை நீட்டியபடி சொல் என நோக்கி நின்றன. அவற்றின் தலையிலும் கழுத்திலும் அவள் வருடிய போது அவற்றிலிருந்து அதுவரை அறிந்திராத மனம் ஒன்று எழுந்தது. அது பிற வேங்கைகளையும் அருகே வரச் செய்தது. அவை தன்னிடமிருந்து முற்றிலும் விலகிவிட்டன என்று அவளுக்கு தோன்றியது. எப்போதும் உடனிருக்கையிலும் அவை அப்பால் இருந்தன. அவற்றை அருகணைய செய்ய அவள் செய்த முயற்சிகள் வீணாயின. அவற்றின் விழிகளை நேர் நோக்குகையில் அவள் நோக்கு சரிந்தது. அவற்றின் நோக்கு அவள் மேல் படிகையில் உள்ளுணர்வே அதை அறிந்தது. அவை அறியாத அவற்றை நோக்கி கொண்டிருக்கையில்தான் வேங்கை எத்தனை நிமிர்வு கொண்ட விலங்கு என அவள் அறிந்தாள். யானையில் எடையாக, புறவியில் விரைவாக, காளையில் அமைதியாக வெளிப்படும் ஆற்றலே வேங்கையில் மென்மையென ஆகியது. ஓசையற்ற காலடிகள், வட்ட குழவி முகம், செவ்வுதடுகள், பால் படிந்த பைதல் விழிகள், மென்மயிர் தோல் நெளிவுகள். ஆனால் எழுந்து நடந்து அணுகுகையில் ஒவ்வொரு அணுவிலும் ஆண். சினந்து மூக்கு நீட்டிச் செல்கையில் 100 முறை தீட்டிய வாள். கால்கள் படிய படுத்து கண்மூடி துயில்கையிலும் நானேற்றி அம்பு பூட்டிய வில். சாளரம் வழியாக அவள் நோக்கி நின்றிருக்கையில் முற்றத்து சால மரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த பெரிய செம்பு அண்டா ஒன்றை ஐயத்துடன் அணுகி முகர்ந்து நோக்கியது ஒரு வேங்கை. அதன் பின் கையால் அதை அடித்து பார்த்தது. உள நிறைவுடன் சுற்றி வந்து கால் தூக்கி ஒரு சொட்டு சிறுநீர் கழித்தது. மீண்டும் சுற்றி வந்து அதன் விளிம்பில் காலை வைத்தது. அண்டா உருண்டு சரிந்து அதன் கால் மேல் விழ வீறிட்டு அலறியபடி அண்டாவின் விளிம்புக்கு அடியில் சிக்கி கொண்ட காலை இழுத்து எடுத்துக்கொண்டு 3 காலில் நொண்டியபடி ஓடி அவள் குடிலை நோக்கி வந்தது. அரற்றி அழுதபடி அவள் காலடியில் வந்து படுத்துக்கொண்டு அடிப்பட்ட காலை தூக்கி காட்டியது. அவள் சிரித்து கொண்டு அதன் காலை பற்றி நோக்கினாள். மெல்லிய வீக்கம் உருவாக தொடங்கி இருந்தது. அவள் அதை மெல்ல அழுத்திய போது அது ஊளையிட்டபடி அந்த காலை நக்க வந்தது. அவள் அடிப்பட்ட இடத்தை மெல்ல தடவி கொடுத்ததும் நான் நீட்டி மூக்கை நக்கி காதுகளை சிலிர்த்தபடி அது ஒரு கழித்து படுத்தது. அவள் அதன் விலாவை தடவிய போது 4 கால்களையும் தூக்கி அடிவயிற்றை காட்டியது. அவள் வயிற்றை தடவியதும் பனையோலை கிழிப்படும் ஓசையுடன் விழி சொக்கி சப்பு கொட்டியது. அதன் 2 உடன் பிறந்தவையும் கால் தூக்கி வைத்து உள்ளே வந்தன. ஒரு வேங்கை அவள் அருகே வந்து படுத்து
தானும் 4 கால்களையும் தூக்கி அடிவயிற்றை காட்டியது. அவள் அதையும் தடவி கொடுத்த போது விழி சொக்கியது. அடிபட்ட வேங்கை ஒரு கண்ணை மட்டும் திறந்து உடன் பிறந்தவனை நோக்கிய பின் மறுபக்கம் திரும்பி படுத்தது. 3ஆம் வேங்கை, சரியான முட்டாள்கள் என முகம் காட்டி கண்களை சுருக்கியபடி வெளியே நோக்கி குடிலுக்குள் அமர்ந்தது. அவள் புன்னகையுடன் மல்லாந்த வேங்கையின் வயிற்றை வருடியபடி, என் செல்லம் அல்லவா, என் கண்ணல்லவா, அமைதியாக உறங்கு என்று கனிந்த குரலில் சொன்னாள். அது கண்களை மூடிக்கொண்டு வாலை மட்டும் மெல்ல ஆட்டிக்கொண்டிருந்தது. மாமலர் 54வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.